ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா, நம்ம புதுசாக எஃப்எம்சி பிராண்டில் லான்ச் பண்ணியிருந்திருக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜெடலிஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி தான். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியில் என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது சயன்ட்ரைனிப்ரோல் 28.30% W/W அப்படிங்கிற அளவில் ஃபார்முலேஷனில் இருக்குது. அதாவது ஆயில் டிஸ்பெஷன் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய சுலபமாக செடியில் பரவுறதுக்கு ஏற்றார் போல் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது இந்த பூச்சிக்கொல்லி வந்து வேகமாக பயிர்களில் ஊடுருவி செயல்படுறதுனால இது வந்து ரெயின் ஃபாஸ்ட்னஸுக்காக தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறதுனால இதில் வந்து இந்த மாதிரி ஓடி ஃபார்மேஷனில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த பூச்சிக்கொல்லி நம்ம ஸ்ப்ரே பண்ண பிறகு குறைஞ்சது 2 மணி நேரம் மழை எதுவும் பெய்யாமல் இருந்து அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் கூட பூச்சிக்கொல்லியோட ரிசல்ட் வந்து 100% பயிர்களில் தென்படும். ஸோ அதுக்காக தான் இது வந்து ஓடி ஃபார்மேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்தி எந்த மாதிரியான பூச்சிகள் புழுக்கள் அழிக்கலாம்னு பார்க்கும்போது இதை வந்து பிரத்யேகமாக சார்ந்த பூச்சிகளான அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும் வால்பேன் தாக்குதலுக்கும் வெள்ளைக்கல் தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம். அண்ட் இது இல்லாமல் புழுக்கள்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களையுமே சேதப்படுத்தும் இலை புழுக்களாக இருக்கட்டும், அதாவது பச்சை புழுக்கள் அண்ட் இலை சுரங்க புழுக்கள், காய் புழுக்கள், தண்டு புழுக்கள், மொட்டு புழுக்கள், இந்த மாதிரி எல்லா வகையான புழுக்களையுமே அழிக்கலாம். அண்ட் இந்த புழுக்கள் இல்லாமல் ஒரு சில வண்டுகளுக்கும் கேட்கும். ஸோ இலைகளை நார்மலாக தூண்டக்கூடிய வண்டுகள் எல்லாத்துக்குமே கேட்கும். குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா மல்லிகையில் மொட்டுப்புழு தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம், கோண்டு புழு தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா முருங்கை பயிரில் இலை சுரங்க புழு தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம், மொட்டுப்புழு தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் கத்திரி போன்ற பயிர்களில் காய்ப்புழு தாக்குதலுக்கும் தண்டு புழு தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம். பாகற்காய் பயிரில் காய்ப்புழு தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் பருத்தியில் காய்ப்புழு தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். மக்காச்சோளத்தில் காய்ப்புழு தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் அதே மாதிரி ஆர்மி ஆம்ஸ்னு குறிப்பிடக்கூடிய படைப்புழு தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இந்த படைப்புழு வந்து பிரத்யேகமாக மக்காச்சோள பயிர்கள் அதிகம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான புழுக்களை பிரத்யேகமாக அழிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் இது வந்து எந்த ஒரு பேன்களுக்கும் கேட்காது. ஸோ இது பேன்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியும் கிடையாது. அதனால் இது வந்து அதுக்கு பயன்படுத்தாதீங்க. பேன்களை தவிர்த்து மற்ற காமனாக பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்கள் சார்ந்த பூச்சிகள் ஓரிரு வண்டுகளுக்கும் கேட்கும். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.4 ml 0.6 ml வரை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஃபஸ்ட்டு பயன்படுத்தும் பட்சத்தில் 0.4 ml பயன்படுத்துகிறது நல்லது. அதிகமான டோசேஜ் பயன்படுத்துகிற காட்டிலும் ஒரு ஸ்ப்ரே இல்லைனா 2 ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பூச்சிக்கொல்லியை ரொட்டேஷனில் பயன்படுத்துறது எப்போதுமே நல்லது. ஏன்னா டோசேஜ் கூடுதலாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு செலவினம் அதிகரிக்கும் அண்ட் பூச்சிகள் புழுக்கள் ரெசிஸ்டன்ட் ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது காட்டிலும் ரிசல்ட் குறையும் போது பூச்சிக்கொல்லியில் மாற்றி பயன்படுத்துறது நல்லது. அண்ட் இதோட ஸ்ப்ரே கண்ட்ரோல்னு பார்க்கும்போது நம்ம நார்மலாக பயிர்களுக்கு 10லேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக அதிகமான சார்ந்த பூச்சாக்கள் புழுத்தாக்குதல் ஏற்படாத பயிர்களுக்கு இல்லைனா தீவிரமாக புழுத்தாக்குதல் சார்ந்த பூச்சாக்கள் தொடர்ச்சி ஏற்படக்கூடிய பயிர்கள் பட்சத்தில் அந்த பயிர்களுக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்ட அந்த டோசேஜ் அதிகரிக்கிறதுக்கான பயிர்களுக்கு இது வந்து பொருந்தும். ஏன்னா குறைந்த இடைவெளி நாட்கள் ஒரு வாரம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து திருப்பி இதே பூச்சிக்கொல்லியை டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பயன்படுத்துகிற காட்டிலும் 2 ஸ்ப்ரே இல்லைனா அதிகபட்சம் 3 ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு பூச்சிக்கொல்லியில் மாற்றி பயன்படுத்துகிறது நல்லது. அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லி கூடயோ இல்லைனா பூஞ்சான கொல்லிகள் கூடயோ இல்லைனா நொண்டு சத்து மங்கள் கூடயோ இல்லைனா பிளான் க்ரோத் ரெல்டர்ஸ் கூடயோ இல்லைனா உயிரியல் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் பூச்சிக்கொல்லின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மட்டும் சேர்த்து பயன்படுத்துகிறது நல்லது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியோட மூலக்கூறு வந்து ரொம்பவே அதிகமானது. ஸோ ரிசல்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியாக இருக்கிறதுனால 2-3 பூச்சிக்கொல்லிகள் கலந்து பயன்படுத்தும் போது பயிர்களில் சுலபமாக ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு அதிகமான இலைகள் பழுக்கிறது இல்லைனா இலைகள் கருகிறது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மட்டும் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துகிறது நல்லது கலந்து. அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 100 ml 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் 1/4 லிட்டர் 1600 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறாங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தெரிஞ்சுக்கிச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய சேனல் அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.